உத்தமர்களை பாதுகாக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழிகளிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். துதிக்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தேசத்தில் நீதியாய் நடந்து உத்தமமாய் வாழ்கிறவர்களை தவறான வழிகளிலே நடத்தி அவர்களை மோசப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் செழிப்பாய் வாழ்வது போன்று நமக்கு தோன்றினாலும் அவர்கள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகவே இந்த நாளில் நம்முடைய தேசத்தில் உள்ள உத்தமர்களை கர்த்தர் காத்து அவர்களை கெடுக்க வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்றும் எழும்பி போராடி கொண்டிருக்கிறவர்களுடைய கைகளுக்கு கர்த்தர் உத்தமர்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். உத்தமர்களுக்கு விரோதமாய் சத்ருவானன் வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் தீமைக்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்ளும் போக்கை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்றும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒரு நாளும் தேசத்தில் உத்தமர்கள் தாழ்த்தப்படக்கூடாது, அவர்கள் தீமையையும் அனுபவிக்க கூடாது. அவர்களுடைய தலைகளை தேசத்தில் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது உத்தமர்களுக்கு கர்த்தரே அரணும் துணையும் பக்க பலனுமாயிருந்து அவர்களை பாதுகாத்து வருகின்றபடியால் உத்தமர்களை காத்து அவர்களுக்கான நன்மையை வழங்குகிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.